மீஷோலேருந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்க. கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து யோசித்து வாங்கியிருக்கேன். இது ப்ராடக்ட் ப்ரமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த 2 கண்டெய்னர் தாங்க நான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிளாஸ் கண்டெய்னர். நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கிச்சனில் வந்து பிளாஸ்டிக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தேவையானதை நான் வாங்கிட்டுருக்கேன். லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர் டைட்டாக இருக்குங்க. லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட்டு நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. 2 கிளாஸ் கண்டெய்னருமே சேர்த்து எனக்கு 175 ருபீஸுக்கு மெஷரிங் ஸ்கேல் கூட அதுலேயே கொடுத்துருக்காங்க. சூப்பரான ப்ராடக்ட்டு தான், எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்க்கவும் க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு தாங்க. ஆக்சுவலாக கிரனைட் கவுண்டர் டாப்பில் இல்லைனா கடப்பா கவுண்டர் டாப்பில் நீங்கள் வைக்கும்போது சூடான பாத்திரங்களை அப்படியே வைக்காதீங்க. அது வந்து கிராக்கு விழறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ எல்லாமே ஸ்டாண்டு வச்சு தான் வைக்கிறேன். இது குக்கர் வெயிட்டே நல்லாவே தாங்குதுங்க. நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஃப்ரூட் கட்டர் தாங்க. இதில் நீங்கள் பதாம், நீங்கள் கேஷ்யூஸ் எது போட்டாலுமே சூப்பராக பொடி பொடியாக நறுக்கி கொடுத்துருதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஸ்மூத்திஸ் எல்லாம் பண்ணும்போது பதாம் மேலே போடுறதுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு இல்லை சாலட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இது வாங்கியிருக்கேன். பாருங்கள், அதை போட்டுட்டு இப்படி திருக்கி விட்டால் போகிறோம். சூப்பராக பொடி பொடியாக அப்படி நறுக்கி கொடுத்துருதுங்க பதாமை. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது கூட நீங்கள் இதை போட்டு கொடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்லிக் க்ரஷர் தாங்க. பியோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அந்த ப்ராடக்ட்டு. ஃப்ரண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். பேக்கு நம்ம பிடிக்கிறது பிளாஸ்டிக்கில், நல்ல கிரேடான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது. நீங்கள் பூண்டு, இஞ்சி எல்லாம் இந்த மாதிரி நசுக்கி நீங்கள் உங்கள் கிரேவிஸில் இல்லைனா இஞ்சி தட்டி நீங்கள் சாய போடும்போது கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இப்படி ஜஸ்ட்டு நசுக்கினேன், அவ்வளோதான். தோல் பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. நீங்கள் இப்படியே நசுக்கி கூட நீங்கள் கிரேவிஸ்லலாம் போட்டுக்கலாம். சூப்பரான ப்ராடக்ட்டு தாங்க. இனி இடிகளில் வச்சு தட்டும் போது கிரனைட்டு கிராக் ஆகும், இல்லைனா கையில் வச்சு நீங்கள் நல்லா தட்டும் போது கை வலிக்கும். இது கையும் வலிக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. சூப்பரான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு லெமன் ஸ்குவீசர் தாங்க. செம்ம வெயிட்டான ப்ராடக்ட். அதுவும் இந்த விலைக்கு இது இவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பரான ப்ராடக்டாக இருக்குது. நல்ல பெரிய சைஸ் லெமன் கூட உள்ளே போய் உட்காருங்க. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. நான் இவ்வளோ நாளாக பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய கிச்சன் பிளாஸ்டிக் ஃப்ரீயாக மாற்றணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் எதெல்லாம் முடியுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ப்ராடக்ட். நிஜமாலே நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளீனிங் டூல் தாங்க. என்னோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட். நல்ல ஸ்டடியான ப்ராடக்ட், வளையவே இல்லைங்க. நல்ல பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷு கூட ரொம்ப நல்லா இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ரஷ் இப்படி கொடுத்துருக்காங்க. அதை இந்த மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா உள்ளேருந்து இந்த ப்ரஷ்ஷு கூட வருது. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ளாஸ்கெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்கில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ எல்லாம் கொண்டு போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துருங்க. நம்ம உடனே வாஷ் பண்ணி வைக்கலன்னா அது ஃபுல்லாக உள்ளே உட்காந்துருக்கும். ஸோ அது உள்ளே வரைக்கும் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மூடியில் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கூட கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இந்த சைடு இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கல. நான் மற்ற 2 ப்ரஷ்ஷுமே சூப்பராக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரஷ்ஷு. அடுத்தது இந்த பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ்ஷு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ் நல்ல ஹைட்டுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டரான ஃப்ளாஸ்க்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. உள்ளே வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த ப்ரஷ்ஷு உள்ளே போகுது. ஸோ ஃப்ளாஸ்க்குன்னு இல்லை, உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்கூல் வாட்டர் பாட்டில் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டர்டியான இந்த ப்ரஷ்ஷு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பயங்கரமாக பிடிச்சது இந்த க்ளீனிங் டூல். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோடய பர்சனல் யூஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. See you all in the next video.